புரட்சியாளர் சேகுவரா சொல்கிறார், மக்களின் விருப்பத்திற்கேற்ப ஆட்சி செய்கிற ஒரு அரசு அமைந்து விட்டால் அதைவிட மகிழ்ச்சிகரமான ஒன்று உலகத்தில் உண்டா என்கிறார். அப்படி ஒரு ஆட்சி அமைக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம், போராடுகிறோம். நான் எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ எது ஒன்றையும் செலுத்தி வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்துவிடும் என்கிறார் சேகுவரா. அப்படிப்பட்ட மக்களுக்கான தேவைகளை தந்து விடுகிற மக்களின் அரசை நிறுவ போராடுகிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். அதை விளங்கிக் கொள்ளணும். இவர்கள் அதையெல்லாம் கற்பிக்க மாட்டாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்துட வேண்டியது. எங்களுக்கு இருக்கிற இடையூறு இங்க எப்படி அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, என் அன்பான மக்கள் தெரிஞ்சுக்கணும். சாதி ஒரு தூணு, மதம் ஒரு தூணு, சாராயம் ஒரு தூணு, பணம் ஒரு தூணு. இது மேலதான் அரசியல் கட்டமைக்கப்பட்டு. அதுக்கப்புறம் திரைக்கவர்ச்சி, அது நடுவால ஒரு தூணு. நாங்க இந்த சாதியத்தை தகர்த்து இப்படி திரும்புறோம். மதம் அதை தாண்டி ஏறி குதிக்கிறோம். அப்புறம் திரைக்கவர்ச்சி அதை தாண்டி அப்படி போறோம். அப்புறம் சாராயம் அதை தள்ளி விட்டு கடந்து போறோம். திடீர்னு பணம் மழை பெஞ்சிருது. தேர்தல்ல எல்லாத்தையும் தாண்டி 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 தடகளம் மாதிரி தாண்டி 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 சீமானும் பிள்ளைகளும் ஓடி போய் நிமிரும் போது வெற்றி கோட்டுக்கு முன்னாடி பண மழையை கொட்டிடலாம். அந்த பண மழையில மக்களுக்கு முன்னாடி நாங்க மங்களாயிரும். மழை பெய்யும் போது நமக்கு முன்னாடி இருக்கிறது தெரியாதுல்ல, யாரான வரவங்க அது மாதிரி. ஏன்னா அடர்த்தியான வறுமையில் என் மக்களை வைத்திருக்கிறாங்க. இந்த நாடு பாருங்க எப்படிப்பட்ட கட்டமைப்பு பாருங்க. விவசாய கடனை தள்ளுபடி செய்யும். எல்லாரும் தேர்தல் அறிக்கை இருக்குது. நாங்க மட்டும்தான் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணல, விவசாய கடனாளியாக ஆக விடாமல் காப்பாற்ற. விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக கவர்மெண்ட் வேலையாக மாற்றினோம். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்களேன் அன்பு பெற்றோர்களே, அருமை பிள்ளைகளே, ஒரு நாள் இந்த அதிகாரம் எமக்கு வரும்போது உலகத்திற்கு சோறுவிடுவோம். இன்றைக்கு என் நாடு பல லட்சக்கணக்கான கார்களை அந்நிய தேசங்களுக்கு ஏற்றுமதி செய்கிறது, சோறை இறக்குமதி செய்கிறது, வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்கிறது. வெங்காயத்தை எங்கிருந்து இறக்குமதி செய்து? பாலைவன நாடு எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யுது, ஈஜிப்திலிருந்து. வெங்காயத்தை கூட விளைய வச்சு தர முடியல இந்த வெங்காயங்களால. நமக்கு இவ்வளவு பெரிய நிலத்தை வச்சுக்கிட்டு செய்ய முடியல. இந்த காரை ஏற்றுமதி செய்யுது. ஒரு டன் எடையுள்ள காரை உற்பத்தி செய்ய 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இது 10,000 மக்களுக்கான குடிநீர் தேவை. ஆனால் 3 டன் 4 டன் எடையுள்ள கார்களும் தயாரிக்கப்படும். இப்படி பல லட்சக்கணக்கான கார்கள் ஏற்றுமதி செய்யப்படும். இது வெர்ச்சுவல் வாட்டர்ங்கிற மறை நீர் கண்ணுக்கு தெரியாமல் கலவுது. ஒரு கோழி முட்டை 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குது, ஒரு கவலை தேநீர் 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. ஆனா நீங்க இவ்வளவுதான் தேநீர்ல ஊத்துறீங்க ஒரு கவலை, இது 90 லிட்டர் காலி பண்ணிட்டீங்க. வந்து எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தர் கற்பிக்கிறான், இதெல்லாம் வேடிக்கையாத்தான் இருக்கணும். தாளை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு பக்கத்தை எழுதிட்டு மறுபக்கத்தை காலியாக விடுவதை தவிர்த்து விடுங்கள். அந்த பக்கத்திலையும் திருப்பி எழுதுங்கள். ஒரு மரத்தை நீங்கள் காப்பாற்றிய ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள். நம்மளால எப்படி அடிச்சு தப்பா போச்சு, தாளை தூக்கி எறியலடா, உங்களோட வாழ்வை தூக்கி எறியறீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் நாம் தமிழர் பிள்ளைகளை தவிர எவரும் பேச மாட்டாங்க. ஏன் கேளுங்க, நாங்கள் உங்களின் வாக்குக்கானவர்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள், உங்கள் எதிர்காலத்தை தேடி ஓடி வருகிறவர்கள். எங்களுக்கு வரப்போற தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த பூமியை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வும் கடமை உணர்வோடும் களத்தில் நிற்கிற புரட்சியாளர்கள் நாங்கள். நீங்க நன்கு விளங்கணும். என்ன திட்டம்? கார் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வந்திருக்கு? ஆனா நீரும் சோறு இல்லைன்னா எந்த நாட்டில் புரட்சி வராம இருக்குது? இன்னொரு சோமாலியா, இன்னொரு நைஜீரியா, இந்த மாதிரி என் தேசம் வந்துவிடக்கூடாது. இன்னொரு வெனிசுலாவா என் தேசம் வந்துவிடக்கூடாது. அதுக்கு என்ன இங்க எச்சரிக்கை இருக்குது? என்ன எச்சரிக்கை இருக்குது? என்ன இருக்குது? இவங்க ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை இது என்னது? வெள்ளக்காரன் ஒருத்தன் வியாபாரம் செய்ய வந்தான் கப்பல்ல. கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தவனை போராடி புரட்சி செய்து விரட்டிவிட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வரவனை வா வா என்று சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறதா இவருடைய பொருளாதார கொள்கை.
அன்னைக்கு இங்கிலாந்து என்ற ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த என் தேசம் உலகத்தின் எல்லா நாட்டுக்கும் அடிமையாக துடிப்பதுதான் இன்றைய பொருளாதார கொள்கை. இதுக்குத்தான் போராடிய விடுதலை பெற்றோமா? எப்படி இது? ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, ஒரே நாள்ல வரி. பல பேர் காண போயிட்டாங்க, பல பேர். இந்த வரி விதிப்பு முறை என்பது என்ன? பொருளாதாரத்தில் பல படிநிலைகள் இருக்கு. சேவை பொருளாதாரம், வர்த்தக பொருளாதாரம், அதுல அடாவடி பொருளாதாரம் ஒன்று இருக்கு. அந்த அடாவடி பொருளாதாரம் தான் இந்த ஜிஎஸ்டி. உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன் பாருங்க. நான் ஒரு வாழை தோட்டம் வச்சிருக்கேன். அதுல வாழைக்கண்ணை நட்டு, அதுக்கு தண்ணி விட்டு, தோகை கிழிச்சு விட்டு, அதுக்கு உரம் போட்டு வளர்த்து வாழை தார் விட்டுருச்சு. நாளைக்கு வெட்டலாம், நாளை மறுநாள் வெட்டலாம், நான் தினம் வந்து பார்த்துட்டு போவேன். ஒரே நாள்ல வந்து யானையும் குரங்கும் தின்ட்டு போயிரு. இந்த வாழை மரத்துக்கு அது எந்த வேலையும் செய்யல, ஆனா அந்த வாழைக்குலையை தின்ட்டு போயிடுச்சு. இதுதான் இந்த ஜிஎஸ்டி. புரியுது பார்த்தீங்களா? இவர்களுடைய பொருளாதார கொள்கை என்பது அடாவடி பொருளாதாரம். அடாவடி பொருளாதாரம். மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது இல்ல, தவிடு வைக்கிறது இல்ல, புண்ணாக்கு வைக்கிறது இல்ல, புல்லு போடுறது இல்ல, வைக்கல் போடுறது இல்ல. ஆனால் கால் ரெண்டையும் பின்னங்காலை கட்டிட்டு உதஞ்சாலும் உதஞ்சிருந்துட்டு மார்ல வந்து பாலை மட்டும் கறந்துகிட்டே இருக்கிறது. இதுதான் ஜிஎஸ்டி. நீங்கள் 28 விழுக்காடு வரி எடுத்துக்கொண்டு சென்றீர்கள் ஆட்சியாளர்களே, நியாயமாரே. அதை என்னவாக எங்களுக்கு திருப்பி தந்தீர்கள்? உங்கள் நிதிநிலை அறிக்கையில் என்னவாக வந்தது? எமக்கு கல்வியாக வந்ததா, மருத்துவமாக வந்ததா, என்னவாக வந்தது? பதில். வளர்ச்சி என்பது என்ன? உண்மையிலே வளர்ச்சி என்பது என்ன? கல்வி என்பது மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவு கட்ட மடமை. மானுட உரிமை. அறிவை வளர்க்கிற கல்வியை தேசத்தின் குடிகளுக்கு சரியாக, சமமாக, தரமாக கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை செய்தது அரசு இல்ல. எந்த அரசு செய்யும்? நாம் தமிழர் அரசு அதை செய்யும். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, உயர்ந்த சாதிக்கு ஒரு கல்வி, தாழ்ந்த சாதிக்கு ஒரு கல்வி என்கிற முறையை தகர்க்கணும். இந்த தேசத்தில் பிறந்ததை தவிர நாங்கள் செய்த பிழை என்ன? ஒன்றும் இல்லை. அப்பயே அவனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணா இருக்கு. இது எப்படி சரியான ஜனநாயகமா இருக்கும்? இது எப்படி குடிகளின் ஆட்சியா இருக்கும்? அதை ஏற்கிறோம், நாங்க எதிர்க்கிறோம். ஒரு நாடு தன் தேசத்தின் குடிகளுக்கு, பிள்ளைகளுக்கு, எதிர்கால நாற்றுகளுக்கு, இளம் தளிர்களுக்கு கல்வியை இலவசமாக, தரமாக கொடுக்க முயற்சி செய்கிறது என்ற படியில் கால் எடுத்து வைத்தால் அது வளர்ச்சியை நோக்கிய பயணம், பாராட்டும். உயிர்காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது மானுட தேவை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி குடிமகனுக்கும் கிடைக்கணும். அதுதான் தூய ஜனநாயகம். இதை யார் தர போறா? நாம் தமிழர் அரசுதான் அதை நிறுவப்போகிறது. சட்டம், சட்டம், கல்வித்துறையில், மருத்துவத்தில் சட்டம். அமைச்சர் பிள்ளைகளா, அதிகாரி பிள்ளைகளா, ஆசிரியர் பிள்ளைகளா, பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளா அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம். முதலமைச்சருக்கு உடம்பு முடியலையா, அப்போலோ காவிரிக்கு போகக்கூடாது. போனால் பதவி விட்டு கீழே விலகிட்டு போ. அதாங்க இருக்குது. அரசு மருத்துவமனையில் தான் அமைச்சர் பெருமக்கள், மாமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் எடுத்து மருத்துவம் ஏன் தரம் மேம்பாட்டுக்கு தொட்ட வழி இல்லை. சிறந்த மருத்துவம் தரப்படும். சிங்கப்பூர் போல, மலேசியா போல, பிரிட்டன்ல என் தம்பி எங்கிட்ட போயிட்டா 2 நாள் மருத்துவமனையில் படுத்திருந்தேன். ஏண்டா என்னடா சும்மா போய் படுத்திருந்தேன், நல்லா இருக்கு முடியும். நட்சத்திர விடுதிகள் போல மருத்துவமனை பராமரிக்கப்படுகிறது. என் நாட்டில் அரசு மருத்துவமனை பிணக்கிடங்குகளை விட கேவலமாக பராமரிக்கப்படுகிறது. இதை மாற்றணும். அதை நோக்கிய பயணத்தை என் தேசம் காலெடுத்து வைக்கிறதா? வளர்ச்சி. ஆனால் தலைவர்களுக்கு முடியவில்லை என்றால் அமெரிக்கா போவார்கள், சிங்கப்பூர் போவார்கள், இங்கிலாந்து போவார்கள். எங்களுக்கு கூட முடியவில்லை என்றால் நேர சுடுகாட்டுக்கு போக வேண்டியது.